வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் நியூஸ் சேனல் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தகுதியற்ற மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் வழங்க சில பள்ளிகள் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதனை பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தமிழகத்தில் கொரோனா தொற்றானது மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இதனால் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 11ஆம் வகுப்பில் விடுபட்ட தேர்வை ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு மதிப்பெண்ணானது காலாண்டு தேர்வு மற்றும் அரையாண்டு தேர்வின் அடிப்படையில் 80%, வருகை பதிவின் அடிப்படையில் 20% வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. இதனால் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முழு அதிகாரமும் பள்ளிக்கு தான் இருக்குது. இதனை பயன்படுத்தின சில பள்ளிகள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ தகுதியற்ற மாணவர்களுக்கும் அதிக மதிப்பெண் வேணும்னா நீங்கள் 50,000 வரைக்கும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பள்ளிகள் மாணவர்கள்கிட்ட இருந்து 50,000 வரைக்கும் வசூல் செய்கிறாங்க. என்றைக்கு நம்ம கல்வியை பார்த்திங்கன்னா சேவை நோக்கத்தோடு பார்க்காம தொழில் நோக்கத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே இது போன்ற ஊழல் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.